ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோட உங்களை சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். நான் என்ன லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, மவள்ட கன்வெகேஷனுக்கு கொழும்புக்கு போன மாதிரி பாட்டாக வீடியோ போடுறேன்னு. அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நாங்கள் கன்வெகேஷனுக்கு போனதுல இருந்து கன்வெகேஷன் முடிகிற வரைக்கும் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ மிச்சமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்று நம்புகிறேன். ப்ளீஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களோட டாட்டர் கெண்டி பிகாஸில் தான் டிப்ளமா அண்ட் டிகிரி செஞ்சா. அவக்கு பேரதனிய யூனிவர்சிட்டியிலையும் என்டர் ஆக சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆனால் பேரதனிய யூனிவர்சிட்டியால் இவவை செலக்ட் பண்ணினது எங்களுக்கு லேட்டாக தான் இன்ஃபார்ம் பண்ணினாங்க. அந்த டைமில் கோவிட் ஸ்டார்ட் ஆகி நடுவில் லாக்டவுன் இல்லாத நேரம் தான் எங்களுக்கு பேரதனி யூனிவர்சிட்டியால் செலக்டட் லெட்டரே வந்துச்சு. இனி நாங்களும் அவள் அட்வான்ஸ் லெவல் ரிசல்ட் வந்ததுமா பேரதனிய யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி அங்கே இருந்து எங்களுக்கு செலக்டட் லெட்டர் வர லேட் ஆகினத்தால் ப்ரைவேட் கேம்பஸ் ஒன்றிக்கே ஜாயின் ஆக்கி விடுவோம்ட்டு தான் கெண்டியில் இருக்கிற பிகாஸ் கேம்பஸுக்கு சேர்த்தோம். மவள் அட்வான்ஸ் லெவல்லையும் ஐடி சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணினதால் அவக்கு ஹையர் ஸ்டடீஸ்லேயும் ஐடி ஸ்ட்ரீம்லேயே தான் போக இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சு. அதோட எங்களோட சன்னும் அட்வான்ஸ் லெவல் முடித்ததோட பிகாஸ்லேயே பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ளமா முடித்ததால் நாங்கள் எங்களோட டாட்டரையும் அங்கேயே சேர்த்தோம். அன்றைக்கு ஒரு வீக் டேன்றதால ஸ்கூல் டிராஃபிக் வேற மார்னிங் இருந்துச்சு. எப்படியோ டிராஃபிக் எல்லாம் தாண்டி அல்ஹம்துலில்லா டைமுக்கே வந்து சேர்ந்தோம். 2023 பேஜஸில் இருக்கிற எல்லா கிராஜுவேட்ஸுக்கும் தான் பிகாஸால் கிளம்பு பிஎம்ஏசிஹெச்சில் கன்வகேஷன் வச்சாங்க. இவட பேஜஸ்க்கு மார்னிங் 9க்கு தான் ஈவெண்ட் நடந்துச்சு. இனி மவள் மார்னிங்கே போயிட்டு செலூனில் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பிஎம்ஏசிஹெச் வந்து சேர போக்கில் டைமும் சரியாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்கு எடுத்துட்டு பேரண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிஎம்ஏசிஹெச் உள்ளுக்கு செக் எல்லாம் பண்ணி எடுத்தாங்க. ஆனால் நானும் என் ஹஸ்பண்டும் மவள்ட மாமி மாமாவும் உள்ளுக்கு போகிற நேரம் சீட் ஃபுல் ஆகிட்டு எப்படியோ ஒரு மாதிரியாக நாங்கள் 4 பேரும் இருக்கிற சீட்டில் போயிட்டு இருந்து கொண்டோம். மாஷா அல்லா என்று ஃபங்க்ஷனை நல்லா அழகாக செஞ்சுருந்தாங்க. எங்களோட பிள்ளையில நாங்கள் நல்லபடியாக வளர்த்து படிக்க வச்சு இப்படியொரு நிலைமையில் பார்க்குற நேரம் எங்களோட மனசுக்கு செல்ல முடியாத ஒரு ஹாப்பியாக தான் அன்றைக்கு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே எங்களுக்கு பரக்கத்தா செஞ்சு தந்தா அல்லாஹ்க்கு எவ்வளவு தான் நாங்கள் சுக்கூர் செஞ்சாலும் போதாம தான் இருக்கும். ஒரு புள்ளையை பெற்று அதை நல்லபடியாக நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து வளர்த்து அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தையும் கல்வியையும் கொடுத்து சமூகத்தில் அந்த பிள்ளைய நல்ல அந்தஸ்தோடு கொண்டு வரதே இந்த உலகத்தில் பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய டாஸ்க். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா, அதை நினச்சி நாங்கள் மிச்சம் பெருமைப்படுறோம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணினதுமே சீஃப் கெஸ்ட் ஸ்பீச் பண்ணின பிறகு தான் அவார்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணினாங்க.
ஸ்டூடெண்ட்டுக்கு அவார்ட் கொடுக்குற ஒரு நடுவில் ஆடியன்ஸுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட் ஒன்றும் இருந்துச்சு. இந்த என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட் முடிஞ்சதோட இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவார்ட் கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமா கொஞ்சம் வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுத்துக்கொண்டோம். BMACHல அவுட் சைட் வியூவை நாங்கள் வார நேரம் எடுத்தோம். ஐ கேண்டியாக பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதைத்தான் சின்ன ஒரு வீடியோ கிளிப்ஸாக எடுத்துக்கொண்டோம். இந்த கலம்பு ட்ரிப்ட கண்டினியூவேஷன் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட என்ன சேனலை ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.